மதுபோதையில் தகராறு செய்த தமிழக இளைஞர்களை வடமாநில தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் துரத்தி தாக்கிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. திருப்பூரில் நடந்தது என்ன? போதையில் இருந்த தமிழக இளைஞர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் துரத்தி தாக்குதல் நடத்தும் காட்சிகள் தான் இவை. இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறின் பின்னணி என்ன? திருப்பூர் அனுப்பர்பாளையம் திலகர் நகரில் செயல்பட்டு வரும் பனியன் கம்பெனியில் வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் வேலை செய்து வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி மாலை பணியில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் டீ இடைவெளிக்காக வெளியே வந்துள்ளனர். அவர்கள் அருகே இருந்த பெட்டிக்கடை ஒன்றில் சிகரெட் புகைத்துள்ளனர். அந்த கடைக்கு தமிழக இளைஞர்கள் 4 பேர் மதுபோதையில் வந்துள்ளனர். அப்போது வடமாநில இளைஞர்கள் தங்கள் மீது சிகரெட் புகையை ஊதியதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வடமாநில தொழிலாளர்களை 4 பேரும் சேர்ந்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட வடமாநில தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து 4 தமிழக இளைஞர்களையும் துரத்தி அடைத்துள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேலம்பாளையம் போலீசார் அப்பகுதி வழியாக வந்ததால் தமிழக இளைஞர்கள் தப்பினர். இந்த விவகாரம் குறித்து யாரும் புகார் கொடுக்காத நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் தகராறு நடைபெற்றதை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் தமிழக இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது.